ரிஷபராசி. ஸோ இந்த தை மாதம் ரிஷபராசி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஓவராலாகவே நல்லா இருக்குங்க. சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கள் வருமே தவிர ஓவராலாகவே சூப்பராக இருக்குது. எந்தெந்த விஷயம்லாம் இப்படி நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் நல்லா காசு வரும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்லபடியாக வின் பண்ணுவீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதனா எழுதுறீங்க, பேங்க் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த ராசி ரிஷப ராசிக்காரங்க பேங்க் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தனி, அதுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர். நான் புரோக்கராக செயல்படுறேன், நான் அட்வைசராக செயல்படுறேன்னு அதுக்கான இந்த செபி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுகிறவங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடல் தாண்டி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதோ ட்ரை பண்ண போகிறீங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, துணி இண்டஸ்ட்ரி, அதுவும் பட்டு துணி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பண்ணலாம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் கை கூடுறதுக்கு சூப்பராக இருக்குது அமைப்பு. தாராளமாக கல்யாணம் கை கூடும். மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு இந்த தை மாதத்துக்கெலாம் நீங்கள் அதுவும் இப்போ தையில் தைப்பூசம்லாம் வருது, நீங்கள் முருகருக்கு நல்ல விரதம் இருந்து நீங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் இன்னொன்று யாராவது இப்போ மகப்பேரும் சரி கல்யாணமும் சரி, முதல்ல என்ன வருதுன்னா செலவு வருது. ஸோ அதுக்கான காசு, கடன், இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான காசு வர்றதுக்கும் நல்ல அமைப்பு இருக்குது. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுறீங்கன்னா தேவைன்னா மட்டும் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷப ராசிக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்று, ஆனால் அதில் உங்களுக்கு லாபம் வருமானதை செக் பண்ணணும். உங்கள் ராசிக்கு லாப ராசியான்றது செக் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாப ராசியான்னு செக் பண்ணணும். லாபம் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பணம் போட்டுட்டு ஐயா பணம் போயிடுச்சு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் திருப்பி வருத்துக்குன்றத காட்டிலும், பணம் போடுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இது எதில் போட்டால் நல்லதுன்றதை கேட்டுட்டு போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலும் நீங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ரிஷபராசி பொதுவாகவே அமைதி தான். பட் இப்போ சட்டு நம்மளுக்கு குடும்பத்தில் கோபம் வந்துடும். முக்கியமாக குழந்தைங்க கிட்டலாம் கோபம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஒன்று மெடிடேஷனுக்கு போயிடுங்க, இல்லையா மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டுமே ஒர்க் ஆகலையே நேராக கோவிலுக்கு போய்ட்டு வலம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக கோபம் குறையும். ஆஃபீஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2-3 தடவை நல்லபடியாக வயிறு பெருசாகி இறங்குற மாதிரி நல்லா மூச்சு விட்டிங்கனாவே கோபம் தானாக சரியாகுங்க. நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹெல்த் நல்லபடியாக முன்னேறும். பட் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கும் பிஸ்னஸ் தொழில் தொடங்க போகிறீங்க, நான் ஒரு பார்ட்னர் தேடுறேன், தை மாதம் புதுசாக நான் கம்பெனி திறக்கிறேன், புது பிஸ்னஸ் திறக்கிறேன், நான் பார்ட்னர் தேடுறேனாலும் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் நாள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம எப்படி கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் அந்தளவுக்கு 10 பொருத்தம் பார்க்க வேணாம். ஆனால் உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய வியாபார ஸ்தானத்தில் உங்கள் பார்ட்னர் பேர் வருதான்னு பாருங்கள். எல்லா வேலை செய்கிறவங்க பேரையும் நம்ம அதில் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுடைய மெயின் பார்ட்னருடைய பேர் அதில் வருதான்றதை பாருங்கள். அது வந்ததுனாவே உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது எப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த முதலீடுக்கும் நீங்கள் பணம் போடணும், அதுக்கு பணம் லோன் எடுக்க போகிறேன், அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னாலும் அதுக்கும் நல்லபடியாக வாய்ப்புகள் இருக்குது. குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அது இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ குருமார்களை பார்க்குறது ரொம்ப நல்லது. குருமார்கள்னு யார் நம்மளுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள். அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருங்க. ஐயா இப்போ எனக்கு யாரும் சரியாக தெரியலையே, நான் வெளியூரில் இருக்கேனே அப்படின்னா போயிட்டு அங்கே எதனா பக்கத்தில் ஜீவ சமாதிகள் இருந்தால் அங்கேயும் இப்போ உட்காரலாம், அவங்களும் குருமார்கள்.
அப்படி இல்லைன்னா கோவில்கள், அவ்வளோதான். கோவில்களில் போயிட்டு உக்காந்துட்டீங்க, அதுதான் சகலமும். அங்கே நீங்கள் வேண்ட உங்களுக்கு குருமார்களுடைய தொடர்புகள் ஜாஸ்தியாக வரும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற தொழில்களில் கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தாலே இந்த பணத்தை எடுக்கிறது நல்லது. எடுத்து கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. இது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் இல்லை சிவபெருமான். இவங்களை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் போயிட்டு வழிபடுறது நல்லது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பால் பாயாசமோ இல்லை பால் அபிஷேகமோ நீங்கள் நெய்வேத்தியமாகவோ அபிஷேகத்துக்கோ தருது ரொம்ப நல்லது. வர பக்தர்களுக்கும் பாலால் செஞ்ச பொருட்கள், இப்போ பால் பாயாசம் இல்லை பால், இப்போ நம்ம பள்ளியறை பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு பால் தருவாங்க. அந்த மாதிரி பாலோ வரவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது முக்கியமாக கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் வேணுன்றவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் ஒன்றும் ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஸோ இதை கடைபிடிச்சாலே இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையுங்க. ஸோ ரிஷபராசிலேயே நம்ம நிறைய பேர் இந்த பணம் சேர்கிறதுக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு அது காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடு. அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்ணங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு பணத்துக்கெலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பணம் யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், நகை எப்படி வாங்கணும், எந்த நாளில் வாங்கணும், இந்த மாதிரி நாள் ஹோரைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் பணம் வாங்கும் போதோ கொடுக்கும் போதோ பண்ணிங்கன்னா நல்ல பணம் சேரும். அதை தான் நம்ம அந்த தன ஆக்கர்ஷணம்ன்ற பயிற்சிகளில் நம்ம நிறைய சொல்லி தருவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இப்போ அது காலையில் வரும், மதியம் வரும், சாயந்தரம் வரும். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு வரும், மதியம் ஒரு 1:30 மணிக்கு வரும், நைட்டு ஒரு 8 மணி 7:30 8 மணிக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வெள்ளி காயின், ஐயா வெள்ளி காயின் விலை அதிகம், உங்களை வெள்ளி குத்து விளக்கோ அண்டாவோ வாங்க சொல்ல, வெள்ளி காயின், சின்ன காயின், அது என்ன ஒரு 120 ரூபா 150 ரூபா இருக்கும். அது சின்ன காயினை வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக வாங்க செல்வம் நிறைய சேரும், வீட்டில் சந்தோஷம் நிறைய பேருக்கும். இதெல்லாம் சூட்சமங்கள். சரிங்களா? இது சயின்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளி கிரகம்லேருந்து வர ஆற்றல் எந்த மெட்டலில் படுது, எந்த உலோகத்தில் படுது, அதை நம்ம வாங்கும்போது நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகுன்றது ஒரு லாஜிக் இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 வெள்ளிக்கிழமை வாங்கி பாருங்கள், எவ்வளோ பணம் சேருதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணுனாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த பயிற்சிகள் சொல்லித் தருவோம். நம்ம சேனலில் வர மக்கள் எல்லாருக்குமே குறைந்த விலையில் ஒரு 11 ரூபா தட்சணையில் உங்கள் நட்சத்திர புத்தகம் உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா? வேணுன்றவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்மளுடைய இன்டர்வியூ லிங்க் அதில் அனுப்பணும். எனக்கு அப்போ தான் நம்ம சேனலில் வந்திருக்கோன்றது தெரியும். அனுப்பிச்சிட்டு உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள். அந்த புத்தகத்தை ஒரு 11 ரூபா தட்சணை இலவசமாக தரக்கூடாதுங்க, உங்களுக்கு கொடுக்குறது செயல்படணும். அதனால் அதை அனுப்புகிற, அதை வாங்கி படித்து இன்னும் நல்லா பயன்பெறுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தை மாதம் வழி பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் ஒரே பயங்கர ஒரு நெருக்கடி, மார்கழி மாதம்லாம் அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே சிக்கி சின்ன பணமாக இருந்திருப்பீங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தடையாக இருக்கும். நாம் ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்கும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி போனால் பிரச்சனை பெருசாக இருந்திருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த மார்கழி மாதம்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படியே சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் என்பது இருக்குது. ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. படிப்பில் ரொம்ப சிறப்பான படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. நிறைய பேர் என்னக்கா படிக்கிறதே மன அழுத்தமாக இருக்கும். நல்லா தான் படிக்கிறீங்க, இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லி படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அழுத்தங்கள், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்து, ஏன்னா இப்போ எக்ஸாம் நிறைய இந்த +1 +2 10th படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்திலேயே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அழுத்தத்தில் ஒன்றும் போட்டுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சிறப்பாக தேர்வு ஆவீங்க
என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இந்த காலத்தில் என்னன்னாக்கா அந்த பிரச்சனை அழுத்தத்தை எவ்வாறு தீர்வளிக்கிறதுக்கான வழி பிறக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. மேலும் என்னென்னாக்கா புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய முதலீடுகள் செய்வாங்க. தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தொழில் மாற்றம் செய்வாங்க. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே செய்த தொழில் வந்து கூட ஒரு ஏதாவது தொழிலை ஆடப் பண்ணலாமா அப்படின்னு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வெளியூர் எங்கேயாவது வேலை மாற்றத்துக்காக முயற்சிகள் செய்வாங்க. வெளியூரில் போய் படிக்கலாமா, இல்லை வெளியூர் வேலைக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாமா, இப்படி என்ற எண்ணம் எல்லாமே நிறைய பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலத்தில் என்னென்னாக்கா ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான ஒரு அந்த எலிஜிபிலிட்டி பேரில் உங்களுக்கு பேர் வந்துடுச்சுப்பா அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வரும். ஏன்னா ப்ரொமோஷன் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த மாதம் கிடைக்குமா இல்லை, அதற்கான ஒரு தகவல் உங்களுக்கு வரும். இந்த மாதம் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க, அந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கான தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கணும். தொழிலில் வந்து அகலக்கால் விரிக்கக்கூடாது. அகலக்கால் விரிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு மைனஸு. நீங்கள் அளவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா காலபுஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசி, தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் அகலக்காலை விரிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதுலேருந்து மீண்டு எழுவது என்பது ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாரும் அகலக்காலை விரிச்சிக்கிட்டு ஏன்னா வாய்ப்பு கிடைச்சுன்னா கொஞ்சம் ஆசை இருக்குது, நல்லது தான். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், போது சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணுன்ட்டு. ஆனால் அதுவே ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணும், ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணும் இப்படின்னு நினைக்கும் போது தான் பேராசைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. இந்த பேராசை தான் பெருநஷ்டம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரிஷபராசிக்கார தாரக மந்திரமே. ஆசைப்பட்டால் நல்லது, பேராசைப்பட்டால் பெருநஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எடுக்க முயற்சிகளை படிப்படியாக எடுங்க. அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். ஒரே நைட்டில் பெருசானா திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு கீழே இறங்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது இந்த காலத்தில் வாகனம் ஏதாவது சர்வீஸ் விடுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போன மாதம் ஏதாவது தேய்ச்சிட்டு வந்திருப்பாங்க. எங்கள் வண்டி போகும்போது நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது வண்டியில் ஒரு கோடை போட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து சர்வீஸ் விடுவாங்க. நிறைய பேர் வாகன சர்வீஸு, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த காலத்தில் பொருள்லாம் டம்முன்னு உடையும். ரிஷபராசி வீடுகளில் போனீங்கன்னா கிச்சனில் கை தட்டி நிறைய கண்ணாடி பொருட்கள் உடையும். இல்லை கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருப்பேன், இங்கே வச்ச மாதிரி இருக்க டம்முன்னு உடையும். ஸோ அதனால் வீட்டில் பொருட்கள், குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் பார்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். ஏன்னா பொருள் உடஞ்சால் தானே புது பொருள் ஒன்று வாங்குவாங்க. அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜோ இல்லை மைக்ரோ ஓவன் இந்த மாதிரியான எதையாச்சும் ஒரு பொருளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல புது மாடல் ஒன்று வந்திருக்குங்க, எக்ஸ்சேஞ்சில் போட்டு புதுசாக ஒன்று வாங்கிடுவாங்க. இதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா தொழிலில் எதிர்பார்த்த அந்த பழைய பெண்டிங்கான விஷயம் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேமெண்ட் போட்டு வரோம், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பழைய பெண்டிங் பேமெண்ட்டு எங்கேயோ நிலுவையில் இருந்த அந்த தொகை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களோட சுயஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருமணத்திற்கான காலகட்டம் இப்போ இருக்குது. திருமணத்துக்கு வரன் தேடவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அப்பா முயற்சி செய்யும் போது வரன் வந்து அமையும். ஆனால் உங்களோட சுயஜாதகத்தின் பிரகாரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமண நிகழ்வுகளில் பார்த்துக்கணும். ஏன்னா நல்ல ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் திருமணம் செய்யணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொருந்தி வராமல் அவசர முடிவுகளில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிஷபராசி நிறைய பேர் இந்த அவசர முடிவு எடுத்து தான் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும். இல்லை சொத்துக்கு பதிலாக காசை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வரும். நிறைய பேர் பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வந்து சேல் போட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஒன்று தான் ரேட்டு படிஞ்சே இருந்திருக்காது. இந்த தை மாதம் உடனடியாக அந்த பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் உடனடியாக நல்ல பொருளாதார வரவு என்பது இருக்குது. அதே மாதிரி பொருளாதார வரவை வந்து ரிஷபராசிக்காரர் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். காசு வரும், அதை பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா இவங்க காசு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. வந்தால் இதை பண்ணோம், அதை பண்ணோம், எதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லா லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோயில் போகணும், அந்த கோயில் போகணும், இவங்களுக்கு இதை குத்தணும், அவங்களுக்கு அதை குத்தணும், லிஸ்ட்டு போடும். இவங்க லிஸ்ட்டு போட்டாவே காசு வராது. அதான் பிரச்சனையே.
ரிஷபராசிக்காரர் பரிகாரம் என்னன்னாக்கா, இது எப்போதும் ஆல் டைம் பரிகாரம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கு பேப்பரில் எழுதி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா, இந்த விஷயம் நடந்தவுடனே இதுன்னா அந்த விஷயமே நடக்காது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து எந்த லிஸ்ட்டையும் போட்டுறாதீங்க, எந்த கணக்கு வழக்குகளும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்காமல் இருந்தீங்கன்னு பாருங்கள், நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்காது. ஸோ அதனால் இந்த தை மாதம் லிஸ்ட்டு போடாமல், இந்த தை மாதம் நீங்கள் லிஸ்ட்டு போடாமல், கனவு காணாமல் யதார்த்த வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும்.
இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு பேர் புகழ் கௌரவங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடங்கிடுச்சு. ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ராசிக்குரிய 2 கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? ரூணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இதை நம்மளால் அடைக்க முடியுமா, இதை நம்மளால் வட்டி கட்ட முடியுமா, குடும்பத்தையும் பார்க்கணுமே. அதனால் 1க்கு 1000 முறை கடன் விஷயத்தில் கவனமாக வாங்கிறது நல்லது. வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா அதை அடைக்க முடியுமான்னு 1க்கு 1000 தடவை சிந்தித்து செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதம் பார்த்திங்கன்னா மிக கவனமாக தாங்க இருக்கணும். எந்த விஷயத்தில்? பணம் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குருனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தோன்றும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிடுதல், தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனைகள் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். புதிய நட்பு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதில் 1க்கு 1000 முறை கவனமாக இருக்கணும். சரி, உங்களுடைய பரிகாரம் தான் என்ன? எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க, இதுதான் பரிகாரம். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வருது வேண்டாம். ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பார்வை பார்க்கறதுனால தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார், புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த பொதுவாக ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் அதிசுபர் இல்லையா? ரிஷபத்திற்கும் துலாம் இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாக தொழிலில் புதிய மாற்றங்களை கொடுப்பார். ஏற்கனவே செஞ்சிருந்த தொழிலில் பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வேலை செஞ்சாங்கன்னா புதுசாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இப்போ வண்டி வாகனங்கள் வாடகைக்கு கார் ஓட்டின்னு இருப்பார், இப்போ அவர் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான புதிய முயற்சிகள். மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்புலையும் கவனமாக இருக்கணும், அதே போல் ஆரோக்கியத்திலும் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் மிக 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 முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன், 1.5 இட்லி சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுங்க. படிப்புன்றது அடுத்தது தான். ஆரோக்கியம் இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை போல உங்களோட பெண் பிள்ளைகள் ரிஷப ராசிக்காரர்கள் மிக 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 ஆரோக்கியத்தில் கவனம். உடல் உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இவர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது, யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது, விஜினல் சம்பந்தப்பட்டது, முதுகு தண்டு வலம், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு தான். அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். புரியுதுங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது 1க்கு பல முறை பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதோ வந்துருச்சு ஒரு வண்டி, நம்ம குறுக்கில் பூந்து போயிடலான்லாம் வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. படிப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் தேர்வுகள் நெருங்குவதற்கு சற்று மாதங்கள் இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் வேண்டாம்.
புதிய நட்புக்களில் வந்து தவிர்ப்பது நல்லது. இல்லை கவனமாக இருக்கணும். ஐயோ அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவர் பணம் கேட்குறாரு, அது கேட்குறாருன்னா அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லிட்டோம். இது இப்போ நடந்துடுச்சு அப்படின்னா யார் வருத்தப்பட முடியும்? புரியுதுங்களா? அதே போல் வந்து ஒருவருக்கு நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கொடுக்கும் பொழுது அவர் திருப்பி தருவாரான்றது நிச்சயமாக திருப்பி தரக்கூடிய சூழ்நிலை வராது. அதில் ஏமாற்றம் அடைவதற்கோ மன சங்கடம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் கேட்டாலும் அந்த கடனில் வந்து கொடுக்கறதுக்கு 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. அவரால் கொடுக்க முடியுமா, இல்லை நம்மளால் வாங்க முடியுமா? மன சங்கடங்களும் நட்புகள் பிரிவுபடும், அதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். புதிய நட்புகள் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரியான யூடியூப்பில் புதிய நட்புகள் கிடைக்குது. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு விஷயம் என்ன, உங்கள் வேலையை நீங்கள் செய்ய, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். இதுதான் பரிகாரமே. உங்கள் குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. இவர்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது, செவ்வாய்க்கிழமையில் வந்து மாரியம்மனோ, காளியம்மனோ, அங்காளம்மன் இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள், வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக இவர்கள் வாழ்வில் வந்து தப்பிச்சுக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். 2026 ஸோ ஆங்கில புத்தாண்டெல்லாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள்.
உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். ரிஷபராசி அன்பர்கள் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்க பொழுது, எந்த அளவுக்கு ஒரு பாதகமாக இருக்க பொழுது, மேக்ஸிமம் சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி நடக்க பொழுது ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கும், லக்ன எனக்கு ராசின்றாங்க, எனக்கு லக்னம் கூட தெரியுங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிஷப லக்ன அன்பர்களுக்கும் இந்த தை மாதம் வந்து எத்தகைய சிறப்பை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த தை மாதம் ஆண்டின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபத்திற்கு 1க்கும் 6க்கும் அதிபதி அவர் நேரம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கும், அப்போது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், இல்லை தந்தைக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இவ்வளோ நாளாக, அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அது கவர்மெண்ட் வேலையாகவும் இருக்கலாம், அப்பாவோட வேலையாகவும் இருக்கலாம், இல்லை அப்பாவோட சொத்தாகவும் இருக்கலாம், ஒரு உயிலாகவும் இருக்கலாம், இல்லைனா சில பேர் வந்து அப்பாவே என் கூட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை இவ்வளோ பிரிஞ்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மிகவும் சிறப்பான விஷயம். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது, சரிங்களா. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சின்ன விஷயங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. உங்களுக்கு 2ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார், 8க்கும் 11க்கும் அதிபதி. ஸோ மறைமுக வெற்றி, மறைமுக லாட்ரியில் சொல்லுவோம் பாருங்கள், எத்தனை லாட்ரின்னு கேட்டுறாதீங்க. ஸோ அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல, புதையல் சொல்லுவாங்க பாருங்கள், அது 8-11க்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அது உங்களுக்கு 2ல் இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதையல் கிடைப்பதான வாய்ப்பு. அதை சொல்லிட்டேனே, அப்பாவோட சொத்து வரலாம், இல்லை கவர்மெண்ட்டில் எங்கேயா பெண்டிங் இந்த சொத்து உங்களுக்கு வர வேண்டி இருக்கும், ஏதாவது கோர்ட்டு கேஸுகள் இருக்கும். ஸோ அந்த கோர்ட்டு கேஸுகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது, வெற்றி தான் கிடைக்க போகுது.
கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், ஆனால் வெற்றி உண்டு. சரிங்களா? அடுத்து குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு, ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். இது ஒரு ஆண் குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஒரு வாரிசு ஒன்று உருவாக போகுது, அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் காத்துட்ருக்கு. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 7ல் இருக்கிறார். அப்போ உங்களோட முயற்சிகள், உங்களோட சகோதரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 4ல் இருக்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா, வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், ஆனால் அது பழைய வீடாக தான் இருக்கும், ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாக ஒரு முட்டு சந்தாக இருக்கும். வீட்டு வாசலே ஒரு விநாயகர் கோவில் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு, இல்லை ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும், இல்லைன்னா சர்ச்சு இருக்கும். ஸோ இது போல் வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் வசிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட வீட்டில் ஒரு மாறுதல்கள், வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 8ல் இருக்கார். அப்போ மறைமுக வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், குழந்தைகளுக்கும் சில ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு. ஹீட் சம்மந்தப்பட்ட அந்த கட்டிகள், கொப்பளங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஒரு சின்ன ஒரு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு மறைமுக வருமானம், இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆக போகுது, இப்போ ரிட்டர்ன் வரப்போகுது மிகப்பெரிய அளவில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, சரிங்களா, 7க்கும் 12க்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். அப்போ மனைவின் மூலமாக ஒரு சிறிய என்ன சொல்லலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம எப்பவுமே நெகட்டிவ் யூஸ் பண்ணுறது இல்லை. மனைவிக்கு ஒரு சிறிய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன செலவு பண்ணலாம்? அப்போ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விரயம், மனைவிக்கு ஒரு விரயம் இருக்குது. மனைவின்னு சொல்கிறேன் நான், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அதான் கரெக்டாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணை, உங்களது நண்பர்கள், உங்களோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அவங்களுக்கு நீங்கள் ஒரு விரயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணணும், அது என்ன பாசிட்டிவ் என்ன பண்ணலாம்? வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்க பேரில் ஒரு எஃப்டி ஒன்று போட்டு வைக்கலாம், இல்லை ஒரு லேண்டு ஒன்று வாங்கலாம் அவங்க பேரில், ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் ஒன்று பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இது போல் விரயங்கள், இதில் வந்து சுப விரயமாக நம்மளே மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போ அவர் பேரில் போய் நான் எஃப்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டுப்பீங்க, அது லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை மனதில் நினைத்து, சரிங்களா, உங்களோட வாழ்க்கை துணையின் பேரில் ஒரு எஃப்டி ஒன்று போட்டு வச்சுங்க. இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது விரயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, ஏதாவது பொருள் வாங்கி தரணுமா, ஏதாவது பெண்டிங் இருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது அவருக்கு தர வேண்டியிருக்கா, அந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி விட இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு இழப்பு இருக்குது, சரிங்களா, ஒரு செலவு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இருக்கணும் போது அது கண்டிப்பாக செஞ்சுருது நல்லது இல்லை. சரிங்களா? இன்றைக்கி மதியானம் இன்றைக்கி 1 மணிக்கு சாப்பிட போகிறோன்னும் போது காலையில் நம்ம உணவு சமைக்க ஆரம்பிச்சிருவோம்ல, 1 மணிக்கு சாப்பிட போகிறோன்ட்டு. அது போல தான் இந்த விஷயங்கள் நடக்க பொழுது அதை பாசிட்டிவாக மாற்றிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10க்கு அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார். அப்போ உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். இது வரைக்கும் பூர்வீகம் தெரியாமல் இருந்திருப்பீங்க, உங்கள் குலதெய்வம் தெரியாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் என்னன்னு தெரிய போகுது. ஒரு சொந்தக்காரர் மூலயமாக, ஒரு வயதானவர்கள் மூலயமாக குலதெய்வம் தெரிய போகுது, உங்கள் பூர்வீகம் தெரிய போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்பவர்கள் அடுத்த ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொழிலில் இல்லை வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 2026ல். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் ஆஃபீஸில், யாருக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கலாம், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ரொம்ப டாப்பில் இருக்கிறதான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்கள், ரிஷப லக்ன அன்பர்கள், ஸோ அவங்களோட குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம். சரிங்க, நான் என்ன பரிகாரம் செய்யணும், ஏன்னா பரிகாரம் நம்ம செஞ்சால் தான் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அன்பர்கள் கேட்குறாங்க. ஸோ பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யாராவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சரிங்களா, குழந்தைகளுக்கு ஏதாவது நோட் புக்கு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ரெட் கலரில், சிகப்பு கலரில் இருக்கிறது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், நோட்டு புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன செய்யலாம்? சூரிய வழிபாடு. தினந்தோறும் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம், நீ தான் உலகுக்கு ஒளி கொடுக்குற, ஸோ எனக்கும் நீ தான் ஒளி கொடுத்து என்னைய நீ வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு ஒரு நன்றி, நம்ம வாழ வைப்பார், கண்டிப்பாகவே நன்றி தெரிவிக்கணும். உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இவ்வளோதான், சிம்பிளான விஷயம்தான். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பானதொரு அமைப்பு ஏற்படும். மேலும் சூட்சமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிக முக்கியமானது ஒரு பரிகாரமாக வச்சுங்க. இந்த நீர்நிலைகள் இருக்குது பாருங்கள், நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் வியாழக்கிழமை போனீங்கன்னா, புதன்கிழமை போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. திருச்செந்தூர் முருகன், சரிங்களா, அது குருஸ்தலம். ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் புதன்கிழமை போயிட்டு மதியானம் 1 to 2 தரிசனம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பானது ஒரு பலன் கிடைக்கும். இல்லைனா காலையில் 6 to 7 ஆர் மதியானம் 1 to 2 இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் யாருக்காவது லாக் ஆகிருக்கும், சரிங்களா, பணம் லாக் ஆகிருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கில் சொன்ன பாருங்கள், அது கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரணும்னுட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில், தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல்
இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப்பொங்கல் இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி. சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன். 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம். வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது
பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல இந்த போன மாதம் வரலாம் இருந்தார். இப்போ தை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 15ஆம் தேதி அன்றைக்கே 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4 கிரகங்கள், அதாவது செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து, சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கா. 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் வலுப்பெற்றா என்ன அப்படின்னா, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 10ஆம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். 9 10 அதிபதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர். அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா ரிஷபம், துலாம், சுக்கிரனுடைய ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து 9 10க்கு அதிபதி. ரிஷபத்துக்கு பெரிய ஏற்றம். ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று போய் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்குது. அதனால் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் 6 12 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அது வந்து அதாவது 7 12 அதிபதிகள் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதனால் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது சூரியன் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் போய் 9ஆம் இடத்துல உட்கார்றார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கும் பொழுது என்னதான் வக்கரகுரு பார்த்தாலுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கிளேசங்கள்லாம் விட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அபரிமிதமாக திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் சிறு தொல்லைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது மனசில் வந்து கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தும். அதை தவிர படிக்கும்பொழுது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். ராசிநாதனும் 9ஆம் இடத்துல போகிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். பெரிய விசேஷம். அதனால் கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை மாறுதல், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, கலைத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அது தவிர பால் துறை, வெண்மை, பட்டு ஆடைகள் உடுத்தக்கூடிய துறை, அது தவிர சர்ஜன்ஸ், அதாவது டீப் சர்ஜரி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு
அதாவது மருத்துவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர், அதுவும் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் வரும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும், ஏற்றங்கள் தான் வரும். அதை தவிர புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி இருக்கும், ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு ஏற்றத்தில் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல போனால் 16, 17, 18 ஜனவரி 2026, அதாவது 16/1/2026, 17/1, 18/1/2020, இந்த 3 நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, அதை தவிர ஜாமீன் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருங்கும். அதை தவிர சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. பால் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்த இல்லையானால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள், சந்திராஷ்டமத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், போயிட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர மொச்சை தானம் கொடுங்க. வெள்ளை பட்டு ஆடைகள் வந்து தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும்.